வெல்கம் டு வழிப்போக்கன் சேனல். மதுரையில் ஒரு பேங்க்கில் ஒரு ஆஃபீஸருக்கு டிமோஷன் ஆயிடுச்சு. அவர் டார்கெட் அச்சீவ் பண்ணலையோ என்னமோ தெரியல. அவரை டிமோட் பண்ணி டெல்லிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது? போய் தான் ஆகணும். அங்கே போனால் ஒரே குளிர், தொடர் வாங்கணும். ஒய்ஃபு குழந்தைக்கெல்லாம் ஜுரம் வந்துடுது. புது இடம், சாப்பாடு ஒத்துக்கலை. சரி, ஆனால் இருந்து தான் ஆகணும். அவர் போனார், ஜாயின் பண்ணார், இப்படியே பார்த்துட்டு இருந்தார். அப்போ ஒரு கடைவீதியில் போயிட்டு இருக்கிறப்போ அவரோட பேங்க்கில் கஸ்டமராக இருந்த ஒரு பிஸ்னஸ் மேன் இது ரன்னிங்கே கம்பெனி, அவரு அவங்கள பார்த்துட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாங்க. அப்போ அவர் இந்த ஆஃபீஸரோட ஒய்ஃபை பார்த்தோன்னே, நீங்கள் படித்தவர் மாதிரி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்ப இவர் சொல்கிறாரு, அம்மா என் ஒய்ஃபு ஷீஸ் எம்காம், கம்ப்யூட்டர் நாலேஜெலாம் இருக்குது, ஆனால் வேலைக்கு அனுப்பலை அப்படின்னோடனே அந்த பிஸ்னஸ்மேன் சொல்கிறாரு, ஏன் வேலைக்கு அனுப்பலை? எங்கள் ஆஃபீஸுக்கு அனுப்புங்க, என் கம்பெனியில் நான் எடுத்துக்கிறேன், வாங்கன்னு கூப்பிட்றாரு. சரின்னு 2 days கழித்து அந்த ஆஃபீஸரோட ஒய்ஃப் அந்த கம்பெனிக்கு போய் அக்கௌண்ட்ஸ் மேனேஜரை இன்டர்வியூ கொடுக்குது. இன்டர்வியூவில் பாஸ் ஆன உடனே அந்த கஸ்டமர், அந்த அந்த ஓனர் அந்த பொண்ணை அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் போஸ்டிங் கொடுத்தாரு. இது இவங்க எதிர்பார்க்கல. அவங்க நல்ல சேலரி ஆல்சோ. டெல்லிக்கு போன உடனே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஹி இஸ் வெரி ஹாப்பி. அப்போ என்ன ஆகுது, மதுரையில் இருக்கிற அவரோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஹி வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட். ஊரில் இருக்கிறது காலேஜ் போயிட்டு இருக்கிற தம்பியும் காலேஜ் முடித்த தங்கச்சியும் தான் அவங்க பார்த்துக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ண முடியும், இவர் வேலையில் ஒரு லீவ் போட்டு காசு எல்லாம் எடுத்துக்கிட்டு மதுரை ஹாஸ்பிட்டலில் அப்பாவை பார்த்துக்கிறாரு. அப்போ பக்கத்தில் இருக்கிற வார்டில் ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சென்னையிலேருந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குற ஒரு யங்ஸ்டர் வராரு. அப்போ என்ன ஆகுது, இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குற இந்த பையனுக்கும் இந்த ஆஃபீஸரோட தங்கைக்கும் கொஞ்சம் பிடிச்சி போச்சு. அப்போ பக்கத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, இவரோட அப்பா, இவர் அண்ணன், அப்புறம் அந்த அம்மாலாம் பார்த்து பேசினோடனே அவங்களோட ஜாதகம்லாம் பொருந்தி அங்கேயே பேசின உடனே ஒரு அலைன்ஸ் ஆயிடுச்சு. எதிர்பாராதது. இவர் முதல்ல டிமோஷனில் டெல்லி போகிறார். அங்கே போன உடனே ஒய்ஃபுக்கு வேலை கிடச்சிது. 2-3 மாதத்துலேயே அப்பா உடம்பு சரியில்லை அப்படின்னு ஏற்பட்ட செலவு. மதுரைக்கு வர்றாரு. மதுரைக்கு வந்த உடனே தங்கச்சிக்கு எந்த எஃபர்ட்டும் இல்லாமல் பை சான்ஸு ஒரு நல்ல ஒரு வரன் அமைஞ்சிருச்சு. பாருங்கள், 6 மாதம் 7 மாதத்துக்குள்ளாரையே ஒரு பேங்க் ஆஃபீஸரோட லைஃப்பில் அப்படி கீழே அப்படி மேலே, அப்புறம் அப்படி கீழே அப்படி மேலே, இப்படி வந்துடுச்சு. இதுதான் எல்லாரோட லைஃப்லையும் நடக்குது. இப்போ நாம் ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். வாரத்தின் நாட்கள் எப்படி இருக்குது? ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இது எல்லாமே வானத்தில் இருக்கிற கிரகங்கள், பிளானட்ஸோட சம்மந்தப்பட்டு தான் இருக்குது. இப்போ ஞாயிறு அப்படின்னா நம்ம சூரியன் சொல்கிறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வாரத்தின் நாட்களுக்கும் இந்த வானத்தில் இருக்கிற இந்த கிரகங்களோட அமைப்புக்கும் மாறி இருக்கு. அது எப்படி அப்படின்னா, இப்போ சூரியனுக்கு அடுத்தபடி இருக்கிற ஒரு கிரகம், ஒரு பிளானட் நம்ம வீக் டேஸில் வர்றது திங்கள். ஆனால் அது அப்படி கிடையாது. முதல்ல சூரியன், அப்புறம் புதன், அப்புறம் வெள்ளி, அப்புறம் திங்கள், அப்புறம் செவ்வாய், அப்புறம் வியாழன், அப்புறம் சனி. இப்படி தான் இருக்குது. சூரியனிலிருந்து இவைகள் இருக்கும் தூரத்தை கணக்கிட்டு இவைகளை வரிசைப்படுத்துவோமே ஆனால் இப்படி தான் இருக்குது. ஆனால் டேஸ் ஆஃப் த வீக்ஸ் அப்படி கிடையாது.
அப்படியே ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் வருது. இது இப்படி உண்மையிலே அப்படி கிடையாது. ஸோ பூமி நடுவுல இருக்கிறத வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, பூமிக்கு இந்த பக்கம் இருக்கிறது வந்து திங்கள், இந்த பக்கம் இருக்கிறது வந்து செவ்வாய், இந்த பக்கம் இருக்கிறது வந்து வெள்ளி, இந்த பக்கம் இருக்கிறது வந்து வியாழன், இந்த பக்கம் இருக்கிறது வந்து புதன், இங்க இருக்கிறது வந்து சனி. இப்படி தான் இருக்கு. ஆக வாரத்தின் நாட்கள் இந்த கிரகங்களின் அமைப்புப்படி இருக்க வேண்டுமேயானால் அவை சூரியன், புதன், வெள்ளி, திங்கள், செவ்வாய், வியாழன், சனி இப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லை. மேலேயும் கீழே மேலேயும் கீழுமா தான் இருக்கு. ஒரு பேங்க் ஆஃபீஸரோட லைஃப்பில் 6 மாதத்துக்குள்ளார வந்து அப்படி மேலே போயிட்டு கீழே வந்து அப்புறம் கீழே இருந்து மேலே போயிட்டு கீழே வராரு. இதுதான் நடக்குது. இப்படித்தான் மனித வாழ்க்கை இருக்கிறது. இன்பம், துன்பம், உயர்வு, தாழ்வு இப்படி தான் இருக்கு. மாறி மாறித்தான் வருகின்றன. அதே போலத்தான் மாறி மாறித்தான் வாரத்தின் நாட்களும் இருக்கின்றன. இண்டிகேஷன் இப்படித்தான் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இந்த வாரத்தின் நாட்கள் மாறி மாறி வைக்கப்பட்டிருக்கின்றன. இதுக்கு வந்து இன்னமும் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு புகழ்பெற்ற நடிகர். அவர் அரசியலுக்கு வந்தார். He got a grand welcome. ஆனா வித்தின் எ வெரி ஷார்ட் பீரியட் டம்மான்னு கீழே வந்துட்டார். நாம் குறை சொல்ல கிடையாது, சொல்ல வேண்டாம். ஆனாலும் இதுதான் உண்மை. இப்படித்தான் மனிதனின் வாழ்க்கை இருக்கிறது. இதிலிருந்து மேலே வரணும். தப்ப முடியாது. சரிங்களா? ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.